ஹாய் கேகே ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம குவிக்காக ஒரு 20 மினிட்ஸில் குஸ்கா எப்படி குக்கரில் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான குஸ்கா ரெசிபி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனோடனே இந்த குஸ்காக்கு நல்லா கமன் வாசனை கொடுக்கறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இதோட 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா பேஸ்டான பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சேர்த்த உடனே கமன்னு ஒரு வாசனை வரும் பாருங்க. இது நல்லா பேஸ்ட் ஆனோடனே 5.5 கப் அளவு தண்ணியை சேர்த்து இதோட ½ லெமனு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். லெமன் சேர்க்கையில் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இது நல்லா இப்போ தலைன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். நான் இன்னைக்கு 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அது 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு இதோட மேலே இன்னும் கொஞ்சம் கமன்னு இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடே கமன்னு மணக்குங்க. அந்த அளவுக்கு குஸ்காவோட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். இதோட முட்டை கிரேவி, தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடுங்க. அப்பா, அவ்வளோ ஃபில்லிங்காக செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம குஸ்கா நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சீங்கன்னா இன்னுமே பக்காவாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்கள் கைக்கு வந்து சேரும். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.